வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பெரியபாளையம் ஆடித்திருவிழா ஊர்வல நிகழ்ச்சியில் போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஆரணி ஆற்றங்கரையின் மேற்கு கரை மீது அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவில் ஆடி மாதம் 3வது வார திருவிழா நேற்று நடைபெற்றது. அப்பொழுது பெரியபாளையம், அம்பேத்கர் நகர், தண்டுமா நகர், ராళ్லப்பாடி, அரியப்பாக்கம் ஆகிய 4 கிராம மக்கள் ஒருவர் பின் ஒருவராக முறைப்படி திருக்கோவிலுக்கு வருவர். இவ்வாறு கிராம மக்கள் ஊர்வலமாக பொங்கல் பானையுடன் தாய் வீட்டு சேதனமான மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், பூ, பழம் உள்ளிட்ட பொருட்களுடன் மங்கள வாத்தியம், தாரை தப்பட்டை முழங்க திருக்கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவர். இவ்வாறு வரும் கிராம மக்கள் பெரியபாளையம் ஆரணி நெடுஞ்சாலையில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்திவிட்டு திருக்கோவிலுக்கு வருவார். இவ்வாறு 4 கிராம மக்கள் நேற்று மாலை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகளுடன் இத்திருக்கோவிலுக்கு வந்தனர். அப்பொழுது பொய்க்கால் குதிரை, பேண்ட் வாத்தியம் முழங்க மிகவும் காலதாமதமாக வந்தனர். ஊர்வலத்தில் சிலர் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டத்துடன் பாட்டு பாடியவாறு ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது 2 கிராம மக்களிடையே பாட்டு பாடுவதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டனர். மேலும் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டனர். இதனால் 2 கிராம மக்களிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. இதனை போலீசார் சமரசம் செய்து 2 பிரிவு மக்களையும் விரைவாக திருக்கோவிலுக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தனர். மேலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கிராம மக்கள் திருக்கோவிலுக்கு சென்று சேரவில்லை. காலதாமதம் ஆக ஆக பாட்டு பாடும் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. இந்நிலையில் ஆரணி, கன்னிகைப்பேர், ஊத்துக்கோட்டை ஆகிய 3 நெடுஞ்சாலைகளிலும் சாலையின் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் நீண்ட நேரம் ஸ்தம்பித்து நின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார்கள். மேலும் பெரியபாளையம் மேம்பாலம் அருகே நள்ளிரவு 11 மணி அளவில் ஊர்வலம் சென்றபோது பாட்டு பாடும் பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் அப்பகுதியில் 2 கிராம மக்களும் பயங்கரமாக மோதிக்கொள்ளும் மிக மோசமான நிலை உருவானது. இதனால் போலீசார் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டுவர திடீரென 2 முறை தடியடி சம்பவத்தை மேற்கொண்டனர். இதனால் பிரச்சனைக்கு உள்ளான இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிதறி தப்பி ஓடினர். நள்ளிரவில் நடைபெற்ற இச்சம்பவம் பெரியபாளையம் ஆடித்திருவிழாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் நள்ளிரவு 1 மணிக்கு 4 கிராம மக்களும் திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். எனவே எதிர்வரும் காலங்களில் பெரியபாளையத்தில் நடைபெறும் ஆடித்திருவிழாவின் 3வது வாரத்தில் 4 கிராம மக்கள் இத்திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக வரும் இந்த நிகழ்ச்சியை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணிக்குள் கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்னக்கா போகுது